அரசு ஊழியர்களுக்கு ஷாக். இனி பழைய ஓய்வூதியம் வர வாய்ப்பு இல்லை என்ற தகவல் தான் இப்ப புதிய அப்டேட்டாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. இந்த தகவல் தான் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அதிர்ச்சியான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. சோ நீங்களும் அரசு ஊழியர்களா இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்க போகிறது, என்னதான் இது திடீரென்று ஒன்று ஒரு உத்தரவாக இந்த விஷயமானது நீங்க பார்க்கலாங்க. சோ என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா அனைத்து அரசு ஊழியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தகுதியுள்ள ஓய்வூதியதாரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துல இதுவரை பாத்தீங்கன்னா 1.18 லட்சத்திற்கு அதிகமானோர் இணைந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக இது அறிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் 2026 ஜூலை 19ஆம் தேதி வரையிலான தரவுகளின்படி பார்க்கும் பொழுது மொத்தம் 1,18,195 பேர் யூபிஎஸ் திட்டத்தை தேர்வு செய்துள்ளதாக என்று தகவல் தெரிவித்து இருக்காங்க. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த தகவல் அரசு ஊழியர்களுக்கு புது அப்டேட்டாக ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இதுல அதிரடியாக ஒரு விஷயத்தை என்ன கொண்டு வந்திருக்காங்க என்பதை பற்றி தான் இப்ப நம்ம தெரிந்து கொள்ள போறோங்க. இதுல புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள், தற்போது பணியில் இருக்கும் ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற தகுதியுள்ள நபர்கள் இங்கு மூவரும் அடங்குவதாக ஒரு தகவல் சொல்லி இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த ஒரு விஷயமானது பொருந்து என்பது அவர்களே சொல்லி இருக்காங்க. யூபிஎஸ் திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற கேள்வி நிறைய பேருக்கு இப்ப எழுங்க. அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க என்று பார்க்கும் பொழுது மத்திய அரசு ஊழியர்களுக்கு உறுதியான மாத ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் ஒரு விருப்ப தேர்வாக 2025 ஜனவரி 24ஆம் தேதி அன்று இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் முறைப்படி அறிவிக்கப்பட்டு இருந்தது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 1 முதல் இந்த திட்டமானது நாடு முழுவதும் அமலுக்கு வந்ததுங்க. இந்த விஷயம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 2 ஊழியர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை விடுத்து வந்தனர். அதாவது ஓய்வூதியம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டதுங்க. அதாவது கடந்த ஆட்சி காலத்திலே அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால அனைத்து அரசு ஊழியர்களும் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு ஒரு கோரிக்கை வைத்து வந்தாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் போராட்டம் கூட செய்து வந்தாங்க. ஆனா அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லைங்க. அனைத்து அரசு ஊழியர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஓய்வூதியத்திற்காக இன்றைய அளவு போராடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுத்து இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நோக்குலதான் இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதற்கு இடையில பார்க்கும் பொழுது அவர்களுடைய கோரிக்கையை நிவர்த்தி செய்யக்கூடிய அதே வேளையில அரசின் செலவினம் மற்றும் பங்களிப்பு முறையை பாதிக்காத வகையில இந்த புதிய ஓய்வூதிய கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டு இருக்கு என்ற தகவலையும் அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க. ஊழியர்கள் மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த மத்திய அரசு இந்த திட்டத்தை தேர்வு செய்வதற்கான கடைசி தேதியாக ஒரு தேதி சொல்லி இருக்காங்க. அதாவது கடைசி தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 நவம்பர் 30 வரை நீடித்து அவகாசம் வழங்கி இருந்ததாக குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் இனிய தகுதி படைத்தவர்கள் என்று ஒரு கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகமாக கூட இருக்கலாங்க. இதனை பற்றி தெரியாதவர்கள் விரிவாக தெரிந்து கொண்டு கண்டிப்பா நீங்களும் பயனடையலாங்க. யூபிஎஸ் திட்டமானது தற்போது பணியில் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமின்றி குறிப்பிட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு என்று தகவல் சொல்லி இருக்காங்க. புதிய நியமனங்கள் மற்றும் தற்போது பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் 2025 மார்ச் மாதம் 31 அல்லது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்ற அல்லது பணி நிறைவு பெற்ற முன்னாள் ஊழியர்கள்
குறைந்தது பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வழக்கமான பணி முடித்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகுதி அடிப்படையில தான் இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தகுதி வாய்ந்த காலமான முன்னாள் ஊழியர்களின் சட்டப்பூர்வ வாழ்க்கை துணைவர்களும் இதுல பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னவா இருக்கு என்று பார்க்கும் பொழுது, மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் பல்வேறு நன்மைகளை நிதி அமைச்சகம் விரிவுபடுத்தி இருக்குங்க. ஸோ இந்த ஒரு தகவலையும் அரசு தரப்புல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் பார்க்கும் பொழுது 2001 கீழ் ஓய்வூதிய கிராஜுவிட்டி மற்றும் இறப்பு கிராஜுவிட்டி நன்மைகள் யூபிஎஸ் தேர்வு செய்த ஊழியர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு சூழல்களில் கூடுதல் பாதுகாப்பு இந்த ஒரு விஷயத்துல என்னவா இருக்கு என்று பார்க்கும் பொழுது, பணியின் போது ஒரு ஊழியர் மரணம் அடைந்தாலோ அல்லது உடல்நலக் குறைவு காரணமாக பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டாலோ அவர் சிசிஎஸ் அதாவது 2021 அல்லது சிசிஎஸ் ரூல்ஸ் படி 2023 ஆகியவற்றின் கீழ் சலுகைகளை பெற தேர்வு செய்யும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்தேகம் கண்டிப்பா அனைத்து அரசு ஊழியர்களுக்கு எழக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகமா இருக்குங்க. வரி விலக்கு சலுகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் திட்டத்திற்கு வழங்கப்படும் அதே வரி சலுகைகள் மற்றும் வரி விலக்கு முறைகள் யூபிஎஸ் திட்டத்திற்கு முழுமையாக பொருந்தும் என நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தி இருப்பதாக சொல்லி இருக்காங்க. என்பிஎஸ்க்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று பார்க்கும் பொழுது, யூபிஎஸ் திட்டத்திற்கு மாறிய ஊழியர்களுக்கு மீண்டும் என்பிஎஸ் திட்டத்திற்கு திரும்புவதற்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்கு என்று பார்க்கும் பொழுது, யூபிஎஸ் திட்டம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதா அல்லது அதுல ஏதேனும் மாற்றங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நிதி அமைச்சகம், இந்த திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை தான் இதனுடைய செயல்பாடுகள் குறித்து எந்த மறு ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை என்று விளக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை யூபிஎஸ் திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யவோ அல்லது அதற்கு பதிலாக புதிய திட்டத்தை கொண்டு வரவோ அரசிடம் எந்த முன்மொழியும் பரிசீலனையில இல்லை என்று சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதனால பழைய ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வர வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக சொல்லி இருக்காங்க. ஸோ மேலும் இது போல புதிய அப்டேட்டான தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இனி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.